ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட்ல ஒரு வழியா எண்டுக்கு வந்த சரவண மீனாட்சி பார்ட் 2 அவருடைய ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். சரவண மீனாட்சி ஆரம்பத்தில் சரவணா இப்ரானும் மீனாட்சியா ரட்சிதாவும் ஆரம்பித்து அந்த லவ் சீன்ஸ்லாம் கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. அந்த லவ் சீன்ஸ்லாம் உண்மையாலுமே நல்லா தான் இருந்துச்சு, நல்லா போச்சு, பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. நடுவில் மறுபடியும் இன்னொரு சரவணன், அவர் பேர் தெரில, அவரை மாற்றிட்டு மறுபடியும் கல்யாணம் வரைக்கும் போய் வேட்டையோட கல்யாணம் அரேஞ்ச் ஆகிற மாதிரி அவர் வந்து நிறுத்துற மாதிரி பிளான் போட்டு பண்ணாங்க. அந்த பிளான் கல்யாணம் பண்ணிக்கு தான் நிறுத்துறேன்னு சொல்லி பிளான் போட்டது ஒரு மொக்க பிளானு. சரி ஓகே, அது கூட வேட்டையோட ஹீரோ அப்படின்னு முடிவு பண்ணதுனால சரி ஓகே, அது அக்செப்டடு, சரி அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் அந்த சரவணை மாற்றினது அப்படிங்கிறதுனாலதான் வேட்டையை மீனாட்சியை லவ் பண்ற மாதிரி காமிக்க ஆரம்பிச்சப்ப அது வந்து ஏற்றுக்கக்கூடியதாக இருந்துச்சு. இதே இப்ரானையே கடைசி வரைக்கும் கொண்டு வந்து அதுக்கப்புறம் இப்ரான் கனடா போயிட்ட மாதிரி காமிச்சிருந்தா இது வந்து ஏற்றுக்கவே முடியாது. என்னதான் டிஃபைன் பண்ணாலும் அது வந்து நல்லாவே இருக்காது. ஏன்னா ஆரம்பத்தில் அவ்வளவு கிளியர் கட்டாக அவ்வளவு ஒரு ரொமான்டிக்காக எடுத்திருந்தாங்க, அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தமிழ் வந்து வில்லனா காமிச்சாங்க. யாருக்கு? வேட்டையனுக்கும் துளசிக்கும். இதுக்கு என்ன அதை வச்சு ஒரு பெரும்பாலான எபிசோடு வந்து எடுத்தது செகண்ட் ஆஃப் பார்ட் 2 செகண்ட் ஆஃப் வந்து பாதி இழுத்ததுக்கு காரணம் வந்து தமிழோட வில்லனை காமிச்சதுதான். ஆனால் தமிழ் வந்து வேட்டையனையும் துளசியும் வில்லனா பார்த்ததுக்கான ரீசனை கேட்டால் செம காமெடியாக இருக்கும். அதாவது வந்து வேட்டையை வந்து இந்த பிடிச்சிட்டு வந்து இவனை தள்ளி விட்டுருவான், தமிழை தள்ளி விட்டுருவான், அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மன்னிப்பு கேட்கறதுக்காக கெரோசின் மேல ஊத்திக்கிட்டு பண்ண டிராமாவில் தமிழ் மேல கெரோசின் பட்டுரும். இது ரெண்டும் தான் இவ்வளவு ஃபுல் கிளைமேக்ஸ் வரைக்கும் வில்லனா காமிச்சதுக்கான ரீசனு. துளசி அதோட காமெடி ஒன்றும் இல்லை, அவங்க அக்கா வந்து செத்ததுக்கு காரணம்னு நினைச்சிட்டு தமிழை வந்து மரியாதை இல்லாமல் பேசிடுறாங்க. இதுதான் துளசி கிளைமேக்ஸ் வரைக்கும் எதிரியா தமிழ் வந்து எதிரிய பிடிக்காததுக்கு காரணம். இதை வச்சே பாதி எபிசோட் எடுத்தாங்க. சரி ஓகே, மீனாட்சியை சரவணத்தை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி வேட்டையை ப்ராமிஸ் பண்ணாங்க. அது என்னாச்சு? அது அப்படியே நின்றுச்சு. சரி ஓகே, சுதா வந்து பிரெயின் டியூமர்னு சொல்லி கதை எழுத்தீங்க. சுதாவுக்கு பிரெயின் டியூமர்னு சொல்லும்போது எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டி 90 வயசு பாட்டி இருந்தாங்க, அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க சேர்த்து 6 மாசம் ஆச்சு. அதுக்காக அவங்க சுதா நேத்தன் சார் வயசாகுங்க, அவங்க நல்லா இருக்கட்டும், நான் அது சொல்லல, அந்த கேரக்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து தப்பிச்சு ஓடின சரவணன் என்ன ஆனாரு அதை பத்தி சொல்லவே இல்லை. தாத்தா பாட்டி கனடால இருந்து வந்தாங்க. வந்துட்டு அப்ப வந்து மீனாட்சி வந்து சரவணனை லவ் பண்ணிருந்தாங்க. வேட்டையும் சேர்த்து வைக்கிற மனப்பக்கத்துல இருந்தான். ஏன் அப்ப வந்து சொல்லவே இல்லை? தாத்தா பாட்டி எதுவுமே சொல்லவே இல்லை. ஏன் சரவணுக்கு எதுவும் ஆன மாதிரி அழுதாங்க? சரி ஓகே, கிளைமேக்ஸ்ல வந்த சரவணன் ஏன் ஆரம்பத்துல இவ்வளவு நாளா வரல? ஏன் அவனுக்கு என்ன ஆச்சு? அதை பத்தி ஏன் எதுவுமே சொல்லவே இல்லை? சரி ஓகே, பேரல் ட்ராக்கா மைனா வந்து ஒரு பேங்க் ஸ்டாஃப், ஒரு பேரு புளிய கட்டையம், சாரி அவர் கேரக்டர் அந்த இதுல ஆபீஸ் சீரியல் வருவாரு, அவரை லவ் பண்ண மாதிரி காமிச்சாங்க. அது என்ன பிரேக்கப் ஆச்சு, என்ன ஆச்சு? கடைசியில பாண்டி கோல் சேர்த்து வச்ச மாதிரி காமிச்சாங்க. அது என்னாச்சுன்னு காமிக்கவே இல்லை. சரி ஓகே, அதோட கிளைமேக்ஸ்ல கத்தி வந்தாரு, வந்து சரவணுக்கு வந்து அசிஸ்டண்டா வந்த மாதிரி காமிச்சாங்க. அதே கத்தி தான் வந்து வேட்டை மீனாட்சியோட கல்யாணத்து அன்னைக்கு வந்து கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாரு அதே ஸ்டேஜ்ல. அதே நேம்ல சேம் கேரக்டரா தான் வேட்டை மீனாட்சி கல்யாணத்தை நடத்தி வச்சது கத்தி விளையாட்டுக்கு அன்னைக்கு நடந்திருக்கும். அதை கொண்டாந்து கிளைமேக்ஸ்ல அவரே வந்து சரவணுக்கு அசிஸ்டண்டா வச்சாங்கன்னு தெரியல. அதுக்கு அடுத்தது சரவணோட விரல வந்து நம்ம ஊர்ல ஓட்டு போட்ட மை தெரியாத மாதிரி ஒரு சீன் எடுத்திருந்தாங்க. இந்தியாவில சிட்டிசன்ஷிப்பே இல்லாத ஒருத்தர் விசா இல்லாம தப்பிச்சு ஒருத்தருக்கு நம்ம ஊர் ஒரு மை இருக்கிற மாதிரி. அதுக்கு நான் வந்து ஃபாரினர் கூட்ட சொல்ல, என்ன ஒரிஜினல் கூட்ட சொல்ல, அதெல்லாம் சின்ன மிஸ்டேக், அதையும் நோட் பண்ணி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்ல வந்தேன். அதுக்கடுத்து மீனாட்சி வந்து மெமரி லாஸ் ஆகி வேட்டையனை லவ் பண்ண மாதிரி ஒரு சீன்ஸ் காமிச்சு, அதுக்கப்புறம் தான் அதுல இருந்தா மீனாட்சி லவ் பண்ற மாதிரி சொல்லி காமிச்சிருந்தாங்க. அதை வந்து எல்லாம் டிஃபைன் பண்ணி ஜீர்ணிச்சுக்கவே முடியல. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மெமரி லாஸ் ஆனதுக்கு அப்புறம் மீனாட்சி வந்து வேட்டையை லவ் பண்றதுங்கிறது வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து லவ் சொன்ன மாதிரியும், அதை வந்து வேட்டையை ஏத்துக்கிட்டது அதை விட ஒரு கொடுமையான விஷயம். வேட்டையை வந்து லவ் பண்ணது உண்மையாலுமே மீனாட்சிவா இல்ல வேற மாதிரி மீனாட்சி மாதிரி இருக்கிற வேற அது மாதிரி ஒரு இதே அதுல ஒரு லவ்ங்கிறதே இல்லை. அதை 10 எபிசோட்ல வந்து கண் கொண்டு பார்க்கவே முடியல. அது அந்த டெஃபினேஷன், அந்த சீன் வந்து ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு. இதுவே மெமரி லாஸுக்கு பதிலா வேற எப்படி காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா
இதே மீனாட்சி வந்து சரவணன்ட்ட கனடா கூட்டிட்டு போறேன்னு சொல்லி வேட்டையன் ப்ராமிஸ் பண்ணான் பாத்தீங்களா, நல்ல நாட்டு அதுல இருந்து கொண்டு போனாங்க இல்லையா, அதுல இருந்து அப்படியே வேட்டையன் வந்து சுதாவுக்கு வந்து பிரெயின் டியூமர் அந்த மாதிரி எல்லாம் போட்டு கதை இழுக்காம, பிரெயின் டியூமரால கூட்டு போக முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கதை இழுக்காம இல்ல அதே கூட வச்சு கூட அது ஒரு சென்டிமெண்ட்டை வச்சு அதுக்கும் மீறி வந்து நான் சரவணன்ட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வேட்டையன் வந்து மீனாட்சியை கனடாவை கூட்டிட்டு போய் அங்க சரவணனை காமிக்கும் போது சரவணனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருந்து அதுக்கு ஒரு டீசென்டான ஸ்டோரி இருக்கிற மாதிரி காமிச்சு சரவணனுடைய லவ்வையும் லைஃபையும் டீசெண்டா அவரை ஹீரோவா காமிச்சது, அவரே டீசெண்டா ஹீரோவே எண்டிங் வரைக்கும் கொண்டாந்து காமிச்சு அதுக்கு ஒரு டீசெண்டா அங்க முடிச்சு அதுக்கப்புறம் வேட்டையன் மீனாட்சியும் இந்தியாவுக்கு வந்து அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மீனாட்சிக்கு வேட்டையன் மேல லவ் வர மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சு கிளைமேக்ஸ்ல வந்து மீனாட்சியும் வேட்டையனும் சேர்ற மாதிரி காமிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆரம்பத்துல ஹீரோவா காமிச்ச சரவணன் வந்து எண்டிங்ல வந்து வில்லன் ரேஞ்சுக்கு வந்து காமிச்சதுதான் வந்து உண்மையிலேயே வருஷத்துக்குரிய ஒரு விஷயமா போச்சு. ஓகே, இதெல்லாம் இந்த சீரியல்ல ஆன் தி ஹோல் நம்ம பார்த்ததுல மிஸ்டேக்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் தோணுச்சு. பார்த்துலேயே ஆரம்பிச்சிருக்காங்க, டியோ பேரா போட்டிருக்காங்க. ஓகே, இதுல இந்த மாதிரி லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் வராம அடுத்த வர போர்ஷனாவது நல்லா எடுக்கணும்னு பார்க்கலாம், நல்லா இருப்பாங்கன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.